ஸோ இப்போ இந்த தஞ்சாவூர் மீன் குழம்புக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். மீன், தக்காளி விழுது, வெங்காயம், எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் பால், புளி, மல்லித்தூள், பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், வெந்தயம், கடுகு. மேம் மீன் எடுத்திருக்கோம். இது என்ன மீன்? ஏதாவது நம்ம கெண்டை மீன் மேம். உயிர்கெண்டை. உயிர்கெண்டை. ஓகே. ஸோ உயிர்கெண்டை மீன், அந்த மீன் எடுத்திருக்கோம். அண்ட் கிளீன் பண்ணி வச்சாச்சு. அண்ட் டொமேட்டோவை எவ்வளவு எடுத்திருக்கோம் மேம்? எப்படி அதை 3 தக்காளியை வந்து நல்ல அரைச்சு நைஸா வச்சிருக்கோம். அதாவது அரைக்கல தக்காளி 2 விதம் இருக்கு. பியூரி எடுக்கிறது 2 விதம் இருக்கு. தோலை மட்டும் விட்டுட்டு நல்லா வேக இல்ல தோலோட தான் அரைச்சிருக்கோம். இல்ல வேக வச்சு அரைச்சிருக்கோமா? வெறுமனே பச்சையா தான் அரைச்சிருக்கோம். வெறும பச்சையா தக்காளி எடுத்து அரைச்சிருக்கோம். அதே போல வெங்காயத்தையும் இடிச்சு வச்சிருக்கோம். ஓ, இது சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயம்? சின்ன வெங்காயம். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன கடாய் எடுத்து பண்ண வேண்டியது? குழம்பு மேக்னேட் பண்ணிட்டோம். ஓ, இங்க வச்சு பண்ணிடலாம் மேம். ஸ்பூன் இங்க வைக்கிறேன் மேம். புளியை நம்ம கரைச்சிட்டு இருக்கோம். இல்ல முக்கியமா புளிய ஊற வச்சு வச்சிருந்தோம். எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும்னா ஒரு 10-15 நிமிஷம். 10 நிமிஷம் இருந்தா போதும். ஓகே. அதுக்கப்புறம் அதை எடுத்து கரைக்கிறோம். அளவு வந்து நம்ம மீன் குழம்புக்கு நார்மலா இப்போ 1/2 கிலோ மீன் குழம்பு மீன் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு நெல்லிக்காய் அளவு புளி இருந்தா போதும். அது வந்து எல்லாத்துக்குமே அப்படிதான். எந்த குழம்பா இருந்தாலும் ரசமா இருந்தாலும் நெல்லிக்காய் இல்ல எலுமிச்சை மழை அளவு இருக்கும். ஆமா, அதான். இதுல வந்து நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரம் ரொம்ப ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன். மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன். மல்லித்தூள் தான் கொஞ்சம் அதிகம். ஆமா மேம். சும்மா 1/2 ஸ்பூன் தான் அதிகம் போட்டேன். உப்பு போட்டுடலாமா? அவ்வளவுதான். லைட்டா தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளவுதான். இது ரெடி ஆயிடுச்சு மேம். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. சோ இதுல இன்னொரு வகை இருக்குல்ல மேம், அந்த மீனே இதுல போட்டு கொஞ்சம் கழிச்சு எப்படி பண்ணுவாங்களா? அது கிடையாது, பண்ண மாட்டேன். ஓ, இப்போ வந்து இது மட்டும் ரெடி பண்ணிட்டு இது என்ன பண்ண போறோம்? இது வந்து நம்ம தாளிச்சு விட்டுட்டு குழம்பு ஊத்தி கொதி வந்ததுக்கு அப்புறம் மீனை போடுவோம். அப்ப வந்து கடாய் எடுத்து வச்சிடலாம் மேம். ஆயில் இது நாங்க வந்து அங்க வந்து நல்லெண்ணெயில செய்வோம். நல்லெண்ணெயும் விளக்கெண்ணையும். விளக்கெண்ணையும் சேர்த்துக்கலாம். அது விளக்கெண்ணெய் போட்டோம்னா ஜென்ரலா வந்து மீன் வந்து ஹீட்டு. நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்துட்டோம்னா குளிர்ச்சி. அதுவும் இல்லாம இதோட ஸ்மெல்லே வந்து சூப்பரா இருக்கும் விளக்கெண்ணெய் சேர்த்து செஞ்சோம்னா. லைட்டா வந்து நமக்கு நல்லெண்ணெயும் விளக்கெண்ணையும் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் போட்டோம்னா விளக்கெண்ணெய் ஒரு 1 ஸ்பூன் போட்டோம்னா போதும். நம்ம இப்ப கடுகு போட்டுக்கோம். இப்போ கடுகு 1/2 ஸ்பூன் வந்து கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம். அவ்வளவுதான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிலே ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இது 2 பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அடுத்த வேலை. இதுல வந்து நான் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஓஹோ, அது அந்த கிளீன் பண்றதுக்காகவா? அது போக அந்த உப்பு வந்து அதை பிடிக்கும். அதுல பிடிச்சிருக்கும். சாப்பிடும் போது இதுவா இருக்காது, சப்புன்னு இருக்காது, நல்லா இருக்கும். அதாவது இது என்ன அப்படின்னா சின்ன வெங்காயத்தை நல்லா இடிச்சு வச்சிருக்கோம். காத்து மேல பத்துக்கா இதை நல்லா செவக்கணும். கொஞ்சம் பாதி செவந்ததுக்கு அப்புறம் பச்சை மிளகாய்
சூப்பர். ஒரு மாதிரி வந்து நல்லா ஹீட் ஆயில்ல இந்த சின்ன வெங்காயத்தை போடும்போது ஃப்ளேவர் கேட்கவே வேணாம். அண்ட் பெரிய வெங்காயத்தை விட ஃப்ளேவரும் சின்ன வெங்காயம் தான் அதிகமா இருக்கும். இதுலயே மருத்துவ குணங்கள் இதுல ரொம்ப அதிகமா இருக்கும். சாப்பிடவும் டேஸ்ட் நல்லா இருக்கும். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம் பச்சை மிளகா எவ்வளவு தேவையோ காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டே நம்ம வைக்கல, தேவைப்படாதா மேம் இது? ஆக்சுவலா இதுல வந்து பூண்டையும் போட்டு அரைச்சிருவேன் நான். இதுலயே பூண்டு அரைச்சு அதை நம்ம சொல்லணும். இதுல எவ்வளவு பூண்டு எடுத்திருக்கோம்? சும்மா 3 தக்காளிக்கு ஒரு 4 பூண்டு இருந்தா போதும். சூப்பர். அப்ப வந்து தக்காளி இன்னும் ஃப்ளேவரா இருக்கும். சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம். இப்பவே பாத்தீங்கன்னா அந்த புளி குழம்புக்கெல்லாம் வர அந்த ஃபீல் இப்பவே வந்துடும் நமக்கு. என்ன ஒண்ணு, அங்கங்க நமக்கு கொஞ்சம் அந்த சின்ன வெங்காயம் எல்லாம் முழுசா போடுவோம், அது இன்னும் டேஸ்டா இருக்கும். பட் இங்க மீன் தான் நமக்கு ஹைலைட் அப்படிங்கறதுனால ஆல்ரெடி கரைச்சி வச்சிருக்கோம்ல, அதை எடுத்து அப்படியே இதுல. இந்த குழம்பு வந்து ஒரு வாரம் ஆனாலும் வெளியிலேயே வச்சிருந்தீங்கனால கெட்டே போகாது மேம். தேங்காய் பால் தான் ஊத்தி செய்வோம், ஆனா அவ்வளவு நல்லா இருக்கும். தேங்காய் பால் ஆட் பண்ணாலும் கெட்டு போகாது மேம். ஏன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைச்சிட்டு நல்லா இதை வந்து வதக்கிடுவோம். அதனால இது சாப்பிட ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இன்னைக்கோட நாளைக்கு சாப்பிட இன்னும் டேஸ்டா இருக்கும். ஆனா முதல்ல இப்ப மேம் பண்ணாங்கன்னா அவங்க வீட்டுல ஒரு வாரம் இருக்குமா? இருக்காது, அது காலி ஆயிடும். ஆமா. ஒரு வேலை இருந்தா அப்படியே இருக்கும். மறுநாள் வந்து நம்ம பழைய சாதம் வச்சு நைட்டே தண்ணி போட்டு ஊற வச்சிடணும். மறுநாள் பழைய சாதத்துக்கு இதை தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். அடுத்து நம்ம வத்த வைக்கிறோமா, வத்த வைக்கிறதும் இன்னும் கொஞ்சம் கிரேவி வந்து திக்காயிடும் குழம்பு. அப்போ பாத்தீங்கன்னா சாப்பிடும்போது மீனோட எடுத்து வச்சு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். இப்பவே தெரியுது மேம், இந்த கிரேவிக்கான நம்ம ஷெஃப் எப்பவுமே சொல்லுவாங்க ஒரு திக்னஸ் தேவை, ஒரு கிரேவிக்கு திக்னஸ் தேவை அப்படின்னு. சோ அந்த கிரேவின்னு வச்சோம் அப்படின்னா அந்த திக்னஸுக்கு இதெல்லாம் நம்ம செய்யணும். ஆமா, அதான் ஏதாவது ஒண்ணு அரைச்சு விட்டுறது. கருவேப்பிலை மட்டும். ஓகே, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சோண்டு போட்டுப்போம். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டதுக்கு அப்புறம் அடுத்து மிக முக்கியமான இன்கிரீடியன்ஸ் 2 இருக்கு. ஒன்னு மீன், இன்னொன்னு தேங்காய் பால். இதுக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு இருக்காங்க. அதை விட முதல்ல நம்ம கரைச்சி வச்சிருந்தோம் ரெடி பண்ணி, அதுவும் ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ஸ். அதில் நிறைய போட்டு கரைச்சி வச்சிருந்தோம். அதை இதுல 3த்துல எதை மேம் இப்ப ஆட் பண்ண போறோம்? நம்ம கரைச்சி வச்சிருக்கிறது தான் அந்த புளி. இது கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் லைட்டா கொதி வருது, அதை ஆட் பண்ண போறோம். ஊத்திடலாம். மூடி வைக்கணுமா? ஆமா, அது நல்லா கொதி வரட்டும். ஓகே, சோ இதை வந்து இப்போ மூடி வச்சாச்சு. கொதி வரணும்னு இருக்காங்க. கொதி வந்ததுக்கு அப்புறம் அடுத்து நான் சொன்ன மாதிரி அதர் 2 இன்கிரீடியன்ஸ் இருக்கு, அதுவும் முக்கியமான இன்கிரீடியன்ஸ். அதை ஆட் பண்ண போறோம். ஹைல தான் இருக்கு. கொதி வந்ததுக்கு அப்புறம் இறக்கிடலாம். மேம் இப்ப தஞ்சாவூர் மீன் குழம்பு பத்தி பேசியாச்சு. மீன் குழம்பு எப்படி செய்யறதுங்கிறது இந்த எபிசோட்ல பாத்துருவோம். பட் இது எதுக்கெல்லாம் நல்லா இருக்கும்? அதாவது வச்சு சாப்பிட்டா சாதத்துக்கு தானே? காலையில இட்லிக்கு சாதத்துக்கு மெயினா நல்லா இருக்கும். பிளைன் ரைஸ் நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு. இதை காலையில இட்லிக்கு வச்சு சாப்பிட்டா செம்ம ஆப்டா இருக்கும். இட்லி தான் ஃபைன். இட்லிக்கு செம்ம சூப்பரா இருக்கும். ஓகே, இட்லி கறி குழம்பு, தோசை கறி குழம்பு, இட்லி மீன் குழம்பு. மீன் குழம்பு செம்மையா இருக்கும். சூப்பர். நல்லா சுட சுட இட்லியும் அந்த மீன் குழம்பு வச்சுட்டு, மீன் குழம்பு சூடு பண்ண வேண்டியது இல்ல. நம்ம ஆல்ரெடி நைட்டு சூடு பண்ணி வச்சிருப்போம், எல்லாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருக்கும். நல்லா கலக்கிட்டு சுட சுட இட்லி வச்சு இதை மேல ஊத்தி சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பரா இருக்கும். ஓகே ஃபைன், சூப்பர். இது நீங்க தோசையோட இட்லிக்கு தான். இட்லிக்கு தானே முதல் நாள் செஞ்சு வச்சுட்டு மறுநாள் காத்தெல்லாம் இட்லிக்கு. அண்ட் மேம் சொன்ன மாதிரி நீங்க வந்து இதை குழம்புன்னு கிடையாது, ஒரு இப்போ நம்ம சட்னி எல்லாம் பண்ணுவோம்ல, அந்த மிளகாத்தூள் எல்லாம் போட்டு போவோம்ல, மிளகா பொடிலாம் இட்லிக்கு, அது மாதிரி இதை வச்சுக்கிட்டு ஒரு 2-3 நாள் அந்த இட்லிக்கு மட்டுமே வச்சுட்டு கூட சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்யறதுங்கிற டென்ஷன் இல்லாம இதை வச்சுக்கலாம். கொஞ்சமா அது வந்து இப்பதான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்ல கொதி வரணும். வந்ததுக்கு அப்புறம் தான் மீன் போடணும், ஏன்னா மீன் உடைஞ்சு போயிடும். அண்ட் புளி நம்ம வந்து ராவா போட்டிருக்கோம் இல்லையா? ஆமா, அது நல்லா கொதி வரணும். இந்த கொதி வரணுங்கிறது நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா, நம்ம இந்த புளி கரைசலை தனியா போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் நல்லா இடிச்சு தக்காளி அரைச்சி போட்டிருக்கோம்ல, இதெல்லாம் பைண்ட் ஆகி
அப்படி ஒரு திக்னஸான ஒரு கிரேவிக்கு வரும் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அதை நம்ம கொதிக்க விட போறோம். இந்த நிலைமையில இருக்கு, திக் ஆயிடுச்சா? அண்ட் நல்லா கொதி வந்துட்டு மேம். இந்த புளியோட ராஸ்மல் போயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணோம். ஒரு கப் தேங்காய் பால், அதாவது அரை மூடி தேங்காவை திக்கா எடுத்துருக்கோம். இப்போ இதுல மீனையும் ஆட் பண்ணி தேங்காய் பால் ஆட் பண்ண உடனே மீன் ஆட் பண்ணிடணும். அதோட சேர்ந்து வேகும். இதுக்கப்புறம் இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அது பாட்டுக்கு நல்லா கொதி வரணும். ஓகே, அண்ட் நம்ம டிஸ்டர்ப் பண்ணி அதை வேற ஏதாவது ஆட் பண்றதுக்கும் எதுவும் இல்லை. கொத்தமல்லி கருவேப்பிலை அவ்வளவுதான். ஸோ வேலை எல்லாம் முடிஞ்சாச்சு. ஆனா குக்கிங் பார்ட் இன்னும் பாக்கி இருக்கு. குக் ஆகி வந்தாதான் மீன் குழம்போட டேஸ்ட் ஃபீல் எல்லாம் பண்ண முடியும். ஸோ அது பாட்டி ரெடி ஆகட்டும். நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி இருந்தாலும் ரெடி ஆக தானே போகுது. அதனால பிளேட் எடுத்து வச்சிடலாம். ரெடி ஆன அடுத்த நிமிஷம் அதை டேஸ்ட் பண்றதுக்கு. ஓகே, ஸோ இப்போ மேம் இது ரெடி ஆகணும் சொல்லியிருக்கோம். எவ்வளோ நேரம்? 10 நிமிஷத்துல நல்லா நேரம், அவ்வளவுதான். நல்லா மீன் குக் ஆகணும், அவ்வளவுதான். ஓகே, ஃபைன். ஸோ ரெடி ஆகட்டும். அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு வழியா நம்ம வந்து எல்லாத்தையுமே குக் பண்ணி முடிச்சுட்டு எப்படா மீன் குழம்பு ரெடி ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மீன் குழம்பு நல்லா கொதிக்குது, இங்கேருந்தே பார்க்கும்போது தெரியுது. மேம் செக் பண்ணட்டும். அவ்வளோதான் மேம், ரெடி ஆயிடுச்சு. அப்படியே இப்படியே வைக்க வைக்க கொஞ்சம் கொஞ்சமா கிரேவி வந்து திக் ஆயிடும். இதுல கொஞ்சமா இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை கொத்தமல்லி, கொஞ்சம் ஜென்ரஸா கொத்தமல்லி தூவி இருக்கும். அவ்வளோதான். லாஸ்டா நாங்க இதுல கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுவோம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம வந்து நல்லெண்ணெய் பண்ணியிருந்தா நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில்ல பண்ணிருக்கோங்கிறதுனால ரீஃபைண்ட் ஆயிலே நீங்க பண்ணலாம். பட் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்ற வேண்டி இருக்குமா மேம்? இல்ல, நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய். ஃபைனல் பண்றது. ஃபைன். இப்போ நமக்கு முடிஞ்சிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ கரண்டி எடுக்கிறோம் அண்ட் பிளேட்டிங்க முடிக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணலாமா இல்ல கொதிக்கட்டுமா? கொஞ்ச நாளை கொதிக்கட்டுமா? ஓகே, அப்ப சிம் மட்டும் பண்றேன். சரிங்களா? ஓகே. மீன் அதுல எடுத்தோம்னா உடஞ்சி போயிடும். மீன் குழம்புல இதுதான் ஒரு பிரச்சனை. என்ன அப்படின்னா மீன் உடையாம இருக்கணும். இல்ல அப்படி நம்ம சர்வ் பண்ற வரைக்கும் அது உடையக்கூடாது. அதுதான் அதோட அழகு. அவ்வளவுதான் மேம். ஸோ இப்போ நம்ம மீன் குழம்ப செஞ்சு முடிச்சாச்சு. குழம்ப தான் டேஸ்ட் பண்ண முடியும், ஏன்னா ஆவி பறக்க இருக்கு. கொஞ்ச நேரம் அது ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறைய ஷார்ட்டா பார்த்து. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா புளி தேவையான அளவுக்கு தண்ணியில ஊற வச்சிருந்தோம், அதை கரைச்சிக்கணும். அது கூட கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சி அதுவே ஒரு குழம்பு மாதிரி வரும் இல்லையா, அதை அப்படியே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் விடுறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கடுகு, வெந்தயம் இது ரெண்டுத்தையும் போட்டு இது நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயத்தை தேவையான அளவுக்கு எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி வச்சிருந்தோம், அதை ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணி சின்ன வெங்காயம் கொஞ்சம் நமக்கு வதங்கிருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் போடணும்.
ஸோ பச்சை மிளகாய் போட்டுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பச்சை மிளகாவோட அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம நல்லா ஒரு 3 டொமேட்டோ, அது கூட பார்த்தீங்கன்னா 3க்கு வந்து ஒரு 3லேருந்து 4 பல் பூண்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அது 2த்தையும் பச்சையாக அரைச்சி வச்சுருந்தோம். அந்த விழுதை ஆட் பண்ணணும். அந்த விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு நம்ம இந்த புளியை கரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த கரைசலை ஆட் பண்ணிடணும். அந்த கரைசலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா புளியோட பச்சை வாசனை போகணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா கொதி வர விடணும். ஸோ கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பால், இது வந்து ஒரு அரை மூடி தேங்காய் பாலை நல்லா திக்காக அரைச்சி வச்சுருந்தோன்னு சொன்னாங்க. அதை ஆட் பண்ணணும். தேங்காய் பாலை ஆட் பண்ணிவிட்டு உடனேவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மீனையுமே அழகாக அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. மீனோட சேர்ந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிச்சு அது நல்லா மீன் குழம்பாக வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவி இறக்கிடணும். ஸோ இப்படி தான் நாங்கள் செஞ்சோம். அதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி கொஞ்சம் ஜெனரஸாக தூவினீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்னிஷ் மட்டும் இல்லை, டேஸ்ட்டு, ஃப்ளேவர் இது எல்லாமே கிடைக்கும். ஸோ இப்போது நான் சொன்ன மாதிரி இங்கேருந்தே எடுத்துக்கிறேன் மேம். ஏன்னா ஓகே, ஐயோ இங்க பாருங்க ஆவி பறக்க இருக்கு. டேஸ்ட் பண்ணுவோம். இருந்தாலும் முதல்ல ஆறிடுச்சான்னு செக் பண்ணிட்டு அப்புறம் டேஸ்ட் பண்ணுவோம். ஓரளவுக்கு ஆறி இருக்கு. சிறப்பா இருக்கு மேம். தேங்க்யூ. ஏன்னா மேம் வந்து எப்பயாவது தான், ரொம்ப ரேரா வருவாங்க. ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஷோல வரது. உங்களுக்கு ஒரு பேஷன் இல்லை மேம்? ஆமா மேம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அண்ட் குக் பண்றதும் பிடிக்கும். அண்ட் நீங்க குக் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா சும்மா கிடையாது. இதை வந்து நாங்க இப்ப சொல்லணும் அப்படின்னா சும்மா வந்து அவங்க வருவாங்க அப்படி கிடையாது. ஒரு விஷயத்துக்குள்ள அவங்க காமிக்கிற அந்த கான்சென்ட்ரேஷன், அந்த பேஷன், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதை ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. அதனால அவங்க இந்த ஊரும் கிடையாது, வெளியூர்லேருந்து இந்த ஷோக்காகவே வருவாங்கங்கிறதையும் நம்ம சொல்லணும். ஸோ தேங்க்யூ. அண்ட் இதுதான் நம்மளோட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி குடும்ப தலைவிகள் அவங்க குக் பண்ணுற விஷயம், அது இந்த ஷோவோட ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். அண்ட் நல்லா குக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிஃப்ட்டும் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்மியான ஒரு டெலிஷியஸான ரெசிபியை கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பிக்க போகிறோம். தஞ்சாவூர் ஸ்டைலில் இருந்தாலும் சரி, மீன் குழம்பு நம்ம ஊர் ஸ்டைலில் பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலும் மீன் குழம்பு அப்படிங்கிறது ஆல்வேஸ் ஒரு எமோஷன் தான். பிரியாணி மாதிரி மீன் குழம்பெல்லாம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பீஸா, ஒரு பக்கம் நம்ம வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் என்ன புது ஃபுட்டு வந்தாலும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பட் நம்ம மனசில் ஒரு தனியான இடம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மீன் குழம்புக்கெல்லாம் அது அந்த இடத்த வந்து அசைச்சிக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு ஃபீல். ஸோ அப்படி இன்னைக்கு குக் பண்ணிட்டு கிளம்பிக்க